வணக்கம். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸுக்காக வந்து இருக்கக்கூடிய வந்து ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி 7.5 கேட்டகரி கோட்டா அப்படின்றது நம்ம சொல்லுவோம். ஸோ கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து 6th to 12th நீங்கள் ஃபுல் ஸ்ட்ரெச்சுமே வந்து உங்களோட ஹை ஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ரெண்டுமே வந்து நீங்கள் வந்து 12th வரைக்குமே வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் வந்து உங்களால் வந்து இந்த கோட்டாவை அவைல் பண்ணிக்க முடியும். ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து எம்பிபிஎஸ், பிஇ, பிடெக், லா, அப்புறம் வந்து வெட்னரி சயின்ஸுக்கு, அக்ரிக்கு, அதே மாதிரி இதுக்கு இந்த இதுக்கு கொடுக்குறாங்க. ஸோ என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் வந்து நோ காலேஜ் ஃபீஸ், நோ ஹாஸ்டல் ஃபீஸ் அப்படின்றது, நோ டியூஷன் ஃபீஸ், நோ ஹாஸ்டல் ஃபீஸு. மற்றபடி அந்த புக் ஃபீஸ் அதெல்லாம் வந்து சம்டைம்ஸ் வருது அப்படின்றத சொல்கிறாங்க. பட் மேஜராக வந்து ஹாஸ்டல் ஃபீஸ் கிடையாது, டியூஷன் ஃபீஸ் கிடையாது. அந்த மாதிரி காலேஜ் ஃபீஸ் இல்லாமல் வந்து நீங்கள் வந்து ஒரு 5 படிப்பு படிக்கலாம், ஃப்ரீயாக படிக்கலாம். அதில் வந்து ரொம்ப முக்கியமானது எதுனா எம்பிபிஎஸ்க்குமே நீங்கள் நீட் அப்ளை பண்ணி எழுதியிருக்கணும். நீட் எழுதி அதில் 450 மார்க்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு செட் ஆஃப் 7.5 கோட்டாவும் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் இருந்துன்னா வந்து நீங்கள் வந்து அதுக்கு வந்து நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். அடுத்து பிஇயில் வந்து சுமார் வந்து ஒரு 14,000 சீட்ஸ் வந்து இது மூலமாக வந்து நம்மளுக்கு வந்து அலாட் பண்ணுறாங்க இத்தனை காலேஜில், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காலேஜஸில். ஸோ மேஜர் க்ரைட்டீரியா இதுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸில் வந்து கண்டிப்பாக 80 மார்க்ஸ் கிட்ட வாங்கியிருக்கிறோம். அப்புறம் வெட்னரி சயின்ஸுக்கு கூட வந்து அவங்க வந்து சீட்ஸ் அலாட் பண்ணாங்க. 44 சீட்ஸ் வரைக்கும் நீங்கள் கவர்மெண்ட் காலேஜஸில் எடுத்துக்கலாம் இந்த கோட்டா மூலமாக. ஸோ இந்த கோட்டா இல்லாமலுமே கூட மீது இருக்கக்கூடிய 540 சீட்ஸ்லையுமே வெட்னரி சயின்ஸ் ஒரு எமர்ஜிங் கேட்டகரி தான். ஸோ அதை நீங்கள் கிடச்சி நீங்கள் வந்து கவர்மெண்ட் காலேஜில் படிக்கிறீங்கன்னு சொன்னாலே பெஸ்ட்டு தான். ஸோ அதுக்குரிய வந்து வெட்னரி சயின்ஸ் எடுக்கிறீங்க, இந்த கோட்டாவில் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் வந்து 99 வந்து எடுத்துருந்துருக்கணும். அதே அக்ரிக்கும் எடுத்துருக்கலாம். 350 சீட்ஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி வந்து 4th சப்ஜெக்ட், ஏதாவது ஒரு 4th சப்ஜெக்டில் வந்து எல்லாத்துலேயுமே 85 மார்க்ஸ் இருந்துருக்கணும். பிடெக் இன் அக்ரி, ஃபிஷரிஸ், டைரி அதுலேயுமே பண்ணியிருக்கலாம். பிபிஏ வந்து அது பண்ணும். ஸோ இதுக்கெல்லாம் வந்து 75 மார்க்ஸ் வந்து பேசிக் க்ரைட்டீரியா. அப்புறம் வந்து 5 இயர்ஸ் இன்டெகிரேட்டட் லா கோர்ஸும் நீங்கள் எடுக்கலாம். அதில் 140 கோர்சஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ அதில் வந்து 388 மார்க்ஸ், அதாவது நீங்கள் வந்து இங்கிலீஷ் இல்லாத மற்ற எல்லாம் இதையும் டோட்டல் பண்ணால் நீங்கள் 388 மார்க்ஸ் எடுத்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து நீங்கள் லா காலேஜ் 7.5ல் வந்து கண்டிப்பாக கிடைக்கிறதுக்குரிய சான்ஸ் இருக்குது. லா காலேஜில் ரொம்பவே ஃபீஸ் கம்மி. சுமார் வந்து ஒரு இந்த கட்டணமே காலேஜ் ஃபீஸே 1000 rupees கிட்ட தான் சொல்கிறாங்க. ஸோ லா வந்து ரொம்ப எமர்ஜிங்காக போயிட்டுருக்கு. கார்ப்பரேட் லா நம்ம சேனல்லே அதை பற்றி பேசியிருக்கோம். கண்டிப்பாக இதை பற்றி பாருங்கள். ஸோ 7.5 கோட்டா இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.